குழந்தைகள் படிக்கும்போது எந்த திசையில் அமர்ந்து படித்தால் நல்ல ஞாபகத்திறன் கூடும் அப்படின்ட்டு இன்னைக்கு பார்ப்போம். குழந்தைகள் குறிப்பா நாமெல்லாம் படிக்கும்போது வெடியற் காலையில், அதாவது 4 to 6 எந்திரிச்சு படிப்போம். அது நம்ம மூளை ரெஃப்ரெஷ் ஆகும். அறிவியல் ரீதியான உண்மை. ஜோதிட ரீதியாக ஒரு குழந்தை எந்த திசை நோக்கி படிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கணக்கு இருக்கு. இப்போ +2 படித்தவங்க, அல்லது இனிமேல் இந்த வருஷம் +2 போகிறவங்க, 10th படிக்கிறவர்கள், 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவ மாணவிகள், அல்லது 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகள், அல்லது ஏதாவது காலேஜ் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் உங்களுடைய வீட்டில் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து படித்தால் கண்டிப்பாக நீங்கள் படிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட், அந்த லெசன் கண்டிப்பாக உங்கள் மனதில் நிற்கும். அடுத்த திசை என்று வடக்கு திசை நோக்கி படித்தாலும் கூட கண்டிப்பாக உங்களுடைய படிக்கின்ற அந்த பாடங்கள் மனசுல ஞாபக சக்தி அதிகமாகும். அதனால ஒவ்வொரு படிக்கின்ற மாணவ மாணவிகள் உங்களுடைய வீட்டிற்கு கிழக்கு திசையிலோ, அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிழக்கு திசை, செகண்ட் ஆப்ஷன் வடக்கு திசை, இந்த திசைகளில் அமர்ந்து படித்தால் கண்டிப்பாக நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் ஞாபகமாக வைத்துக் கொள்வீர்கள். அதே போல உங்க ஜாதகப்படி 3ஆம் அதிபதி தான் ஞாபக சக்தி தரக்கூடிய அந்த வல்லமை படைத்தது 3ஆம் அதிபதி. உங்க ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சரி, லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஞாபக சக்தி கூடும்.